அமுத மழை, இது ஆனந்தத்தின் அலை. இன்று உங்களுடன் இணைந்திருப்பவர் மலேசிய நாட்டை சார்ந்த குமாரி சாந்தி கந்தசாமி. அன்பான இணையதள வானொலி நேயர்களே, இது உங்களுக்கான நேரம் எனும் நிகழ்ச்சியில் இனி ஒரு விதி செய்வோம் எனும் அங்கத்தில் மாற்றமே வாழ்வின் ஏற்றம் எனும் தலைப்பில் தன்னுடைய கருத்துக்களை பரிமாற மலேசிய நாட்டை சார்ந்த குமாரி லாவண்யா செல்வம் அவர்கள் மீண்டும் இணைந்துள்ளார். அன்பான அமுதமழை வானொலி நேயர்களே, குமாரி லாவண்யா செல்வம் அவர்கள் உளவியல் துறையில் இளங்கலை பட்டமும் மனோவியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்றவரும் ஆவார். இவர் பல பள்ளிக்கூடங்களில் தன்முனைப்பு பயிற்சிகளை வழங்குவதோடு தனி நபர்களுக்கு ஆலோசனையும் வழங்கி வருகிறார். வணக்கம் குமாரி லாவண்யா செல்வம் அவர்களே. வணக்கம் குமாரி சாந்தி அவர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அமுதமலை நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அன்பான அமுதமழை இணையதள வானொலி நேயர்களே, நாம் அனைவரும் 2025 ஆண்டில் காலடி பதித்துவிட்டோம். ஒவ்வொரு வருடமும் நம் லட்சியத்தை அடைவதற்கு நாம் பல திட்டங்களை தீட்டி வருகிறோம். இருப்பினும் ஏன் அத்திட்டத்தில் நாம் வெற்றியடையவில்லை? இதற்கான காரணம் என்ன? இதற்கான விடையை காண்பதற்கே நாம் இன்று குமாரி லாவண்யா செல்வம் அவர்களுடன் இணைந்துள்ளோம். குமாரி லாவண்யா செல்வம் அவர்களே, மாற்றமே வாழ்வில் ஏற்றம் எனும் தாரக மந்திரம் எவ்வாறு நாம் நம் லட்சியத்தை அடைய நமக்கு உறுதுணை புரிகிறது என்பதை பற்றி சற்று நேயர்களுக்கு விளக்க முடியுமா? வணக்கம் குமாரி சாந்தி கந்தசாமி அவர்களே. நாம் வருடம் பல திட்டங்களை நம் லட்சியத்தை அடைவதற்கு என்று தீட்டி வருகின்றோம். இத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு சில பழக்க வழக்கங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. எனினும் இந்த பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளும் போது குறிப்பாக 2 தவறுகளை நாம் செய்கிறோம். நாம் நல்ல பழக்க வழக்கங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் அந்த முதன்மையான 2 தவறுகளை பற்றி இன்று அலசி ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை காணப்போகின்றோம். உங்களிடம் நிரந்தரமாக இருக்கும் ஒன்று உங்கள் மீது நீங்கள் செய்யும் முதலீடுதான். காலப்போக்கில் நம்மை விட்டு பல விஷயங்கள் சென்று விடுகின்றன. உதாரணத்திற்கு, நம்முடைய நண்பர்கள், நாம் இருக்கும் இடம், தொழில் மாற்றம், நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்கள் மாறுவது, இது போன்ற பல விஷயங்கள் மாற்றத்தை எதிர்நோக்குகின்றன. இதில் மாறாத ஒன்று என்னவென்றால், உங்களுடைய வளர்ச்சிக்கான பாதையில் நீங்கள் மேற்கொள்ளும் அர்ப்பணிப்பும் முயற்சியும் தான். நீங்கள் தொடர்ந்து உங்கள் திறனில் முதலீடு செய்யும்போது உங்களை சுற்றி என்ன மாற்றம் நடக்கின்றது என்பது முக்கியமல்ல. காரணம், உங்களால் பல மாற்றங்களை உருவாக்க முடியும். நீங்கள் உங்கள் நேரத்தில் முதலீடு செய்கின்றீர்கள். நீங்கள் ஒழுக்கமாக இருக்கிறீர்கள். நீங்கள் கவனத்துடன் செயல்படுகிறீர்கள். நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். ஆகவே நீங்கள் வளர்ச்சி அடைகின்றீர்கள். நீங்கள் உங்களின் மீது முதலீடு செய்யும் போது நீங்கள் அன்பு மற்றும் ஆதரவை ஈர்க்கின்றீர்கள். இதுபோல் உங்களில் நீங்கள் முதலீடு செய்யும் போது ஏற்படக்கூடிய 2 முக்கியமான தவறுகள் என்னவென்றால், ஒன்று நேரம், 2வது பணமாகும். இந்த 2 முக்கியமான தவறுகளான நேரம் மற்றும் பணத்தை பற்றிய இன்னும் விரிவான விளக்கங்களை காண்போம். நேரத்தை சுற்றி இருக்கும் நமது மனப்போக்கு நம்முடைய பணத்தை பற்றிய மனப்போக்கையும் பாதிக்கின்றது. அதே போல பணத்தை பற்றிய நமது மனப்போக்கு நம்முடைய நேரத்தை பற்றிய மனப்போக்கையும் பாதிக்கின்றது. அதாவது நேரம் மற்றும் பணம், இவை இரண்டும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதாகத்தான் நாம் இங்கு காண்கிறோம். நம் வாழ்க்கையை மாற்றும் முக்கிய திசைகளாக இவை இரண்டும் அமைகின்றன. நேரம் மற்றும் பணம், இவற்றை பற்றிய நம்முடைய மனப்போக்கு, இந்த இரண்டிலும் தான் உங்களுடைய கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். நம்முடைய நேரத்தையும் பணத்தையும் பயன்படுத்தலாம், செலவழிக்கலாம், வீணடிக்கலாம்
அல்லது முதலீடு செய்யலாம். நம்முடைய நேரத்திடமும் பணத்திடமும் நமக்கு இருக்கும் 4 தேர்வுகள்தான் இவை. அதாவது பயன்படுத்துவது, செலவழிப்பது, வீணடிப்பது அல்லது முதலீடு செய்வது. இதுபோலத்தான் நாம் நம்மை பரிசோதிக்க வேண்டும். நாம் நேரத்தை பயன்படுத்துகிறோமா, செலவிடுகிறோமா, நேரத்தை நாம் வீணாக்குகிறோமா அல்லது நம்முடைய நேரத்தில் முதலீடு செய்கின்றோமா என நாம் சிந்திக்க வேண்டும். அதே போலத்தான் பணத்தை பற்றியும். பணத்தை நாம் பயன்படுத்துகிறோமா, செலவிடுகிறோமா, பணத்தை விரயமாக்குகிறோமா அல்லது நம்மிடம் இருக்கும் பணத்தை முதலீடு செய்கிறோமா? இதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், குறித்து வைக்க வேண்டும். உங்கள் நேரத்தை நீங்கள் எவ்வாறு செலவழிக்கின்றீர்கள் என்பதை கவனித்து பிரித்து சதவிகித ரீதியாக, அதாவது பெர்சன்டேஜ் வாரியாக நீங்கள் எழுதி வைக்க வேண்டும். எத்தனை சதவிகிதம் நேரத்தை பயன்படுத்துகிறீர்கள், எத்தனை சதவிகிதம் நேரத்தை செலவிடுகிறீர்கள், எத்தனை சதவிகிதம் நேரத்தை விரயமாக்குகிறீர்கள், எத்தனை சதவிகிதம் நேரத்தை முதலீடு செய்கிறீர்கள் என பிரித்து குறிப்பிட்டு எழுதுங்கள். இப்பொழுது உங்கள் வாழ்வில் எத்தனை சதவிகிதம் நேரமும் பணமும் பயன்படுத்தப்படுகின்றது, செலவிடப்படுகின்றது, விரயமாக்கப்படுகின்றது அல்லது முதலீடு செய்யப்படுகின்றது என நீங்கள் கண்டறிய வேண்டிய நேரமாகும். நீங்கள் இவை அனைத்திலும் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தை பற்றியிருக்க அதிக வாய்ப்புள்ளது. நீங்கள் இணைந்திருப்பது அமுதமழை. இது ஆனந்தத்தின் அலை. நம் லட்சியத்தை கனவாக்குவதில் சரியான பழக்க வழக்கங்களின் அமலாக்கம் மிக முக்கியம் என்பதை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். அம்முயற்சியில் நாம் செய்யும் தவறுகளை பற்றி குமாரி லாவண்யா செல்வம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். இறைவன் அருளிய மகா பொக்கிஷங்களில் 2 நேரமும் பணமும் தான். இவ்விரண்டையும் நாம் சரியான முறையில் கையாண்டோமா என்பதுதான் இங்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. வாருங்கள் நேயர்களே, தொடர்ந்து குமாரி லாவண்யா செல்வம் இதனையொட்டி என்ன கூறுகிறார்கள் என்பதை காண்போம். நம்மிடம் இருக்கும் நேரத்தின் மீதும் பணத்தின் மீதும் நமக்கு இருக்கும் 4 வகையான தேர்வுகளை பற்றி இதுவரை நாம் பேசினோம். மேலும் இதை பற்றி மற்றவர்களுடைய கண்ணோட்டத்தை வாருங்கள் காண்போம். அமேசான் வாழ்க்கை முறையில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின்படி உங்கள் வாழ்நாளில் 26 வருடங்கள் உறக்கத்திலும் 11 வருடங்கள் தொலைக்காட்சி பார்ப்பதிலும் நீங்கள் செலவிடுகின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? மேலும் நம்முடைய 8 வருடங்களை ஷாப்பிங் செய்வதிலும் பொருட்கள் வாங்குவதிலும் செலவிடுகின்றோம். நம்முடைய வாழும் காலம் சராசரியாக 70 ஆண்டுகளாக இருந்தால் நாம் நேரத்தை எப்படி செலவழித்தோம் என்பதை அறிந்து அதிர்ச்சி அடைய வேண்டியதுதான். நம்முடைய வாழும் காலத்தில் முழுமையாக 3 ஆண்டுகளை துணி துவைப்பதில் மட்டுமே செலவிடுகின்றோம். ஆனால் நாம் சிரிப்பதற்காக செலவிடும் காலம் என்பது 115 நாட்கள் மட்டுமே. அது மட்டுமல்லாமல் போக்குவரத்திற்காக 27 நாட்கள் காத்திருக்கிறோம். சுமார் நம்முடைய வாழ்நாளில் 7 வருடங்களை ஓய்வு நிலையில் படுத்து விழித்திருப்பதில் செலவிடுகின்றோம். அது நாம் தூங்குவதற்கு முயற்சி செய்யும் காலமாக இருக்கலாம் மற்றும் காலையில் கண் முழித்ததும் எழுந்திருக்க முயற்சி செய்யும் காலமாகவும் இருக்கலாம். இந்த காலநிலைகளை தான் நாம் ஓய்வு நிலையில் படுத்து விழித்திருப்பதற்கான காலம் என்று கூறுகின்றோம். மேலும் நம்முடைய வாழ்நாளில் 4 வருட காலத்தை தொலைபேசியில் பேசுவதில் மட்டுமே செலவிடுகின்றோம். அதிலும் குறிப்பாக 5 மாதங்களை புகார் செய்வதற்கென்றே செலவிடுகின்றோம் மற்றும் போக்குவரத்து நெரிசலில் ஆண்டுக்கு 38 மணி நேரங்கள் என செலவிடுகின்றோம். ஆனால் இதுவே ஆரோக்கியமான செல்வந்தர்கள் மற்றும் புத்திசாலிகள் தங்கள் நேரத்தை கவனமாக முதலீடு செய்கின்றார்கள். அவர்கள் தங்கள் நேரத்தை வளர்ச்சியில் முதலீடு செய்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய நேரத்தில் முதலீடு செய்வதற்கான காரணம் அவர்களின் நேரம்
அவர்களின் வாழ்க்கையை மிகவும் வெற்றிகரமான வாழ்க்கையாக மாற்றுகின்றது. அதனால்தான் அவர்கள் தங்களுடைய நேரத்தில் முதலீடு செய்கின்றனர். உங்களுடைய நேரத்தை உங்களுக்கென நீங்கள் முதலீடு செய்யும்போது நீங்கள் அதிக தெளிவு பெறுகின்றீர்கள். நீங்கள் அதிக கவனம் அடைகின்றீர்கள். நீங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் உங்களிடம் அனைத்தும் கிடைக்கப் பெறுகிறது. நம்மில் பலர் அவர்களின் பணத்தையும் நேரத்தையும் அவர்களுக்கென செலவழிப்பதில் குற்ற உணர்வு அடைகின்றனர். நாம் வெற்றியாளர்களாக இருந்தால்தானே பிறருக்கு நம்மால் வழிகாட்ட இயலும். அற்புதமாக கூறினீர்கள் குமாரி லாவண்யா செல்வம் அவர்களே. நேயர்களே, நம்மிடம் இருக்கும் நேரத்தையும் பணத்தையும் நாம் பயன்படுத்துகிறோமா, செலவிடுகிறோமா, வீணாக்குகிறோமா அல்லது முதலீடு செய்கிறோமா? நம்மை நாமே இக்கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, உங்களுக்கு தெரியுமா, வெற்றியாளர்கள் தங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் எவ்வாறு செலவிட வேண்டும் என செயல் திட்டத்தை கொண்டிருக்கின்றனர். இதற்கான அட்டவணையும் அமைத்து வைத்திருக்கின்றனர். குமாரி லாவண்யா செல்வம் அவர்களே, இப்பொழுது நேயர்களிடம் நாங்கள் எவ்வாறு எங்கள் நேரத்தை பயனுள்ள முதலீட்டில் செலவிடலாம் என்பதை பற்றி எங்களுக்கு விளக்கம் அளிக்க முடியுமா? உங்களுடைய நேரத்தில் பயனுள்ள முதலீட்டை எவ்வாறு உருவாக்குவது என காண்போம். முதலாவதாக, உங்களிடம் ஒரு அட்டவணை அல்லது கேலண்டர் இல்லையென்றால் ஒன்றை பெறுங்கள். நேரத்திற்கு மதிப்பு மற்றும் மரியாதை கொடுக்கும் வகையிலும் கால நேர அடிப்படையில் வாழ்வதற்கும் உங்களிடம் ஒரு கேலண்டர் அல்லது ஒரு அட்டவணை இருப்பது மிகவும் அவசியமாகும். நீங்கள் ஏதாவது ஒன்றை மதிக்கும் போதும் அதற்கு மரியாதை கொடுக்கும் போதும் அந்த விஷயத்தை நாம் முறையாக நிர்வகிக்க கற்றுக்கொள்கின்றோம். அதுவே நீங்கள் எதையாவது மதிக்காத பொழுது, அதற்கு முக்கியத்துவம் வழங்காத பொழுது, நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை முறையாக நிர்வகிக்க இயலாமல் போய்விடுகின்றது. உதாரணத்திற்கு, படுக்கைக்கு செல்லும் 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே கை தொலைபேசியை நிறுத்த வேண்டும் என உங்கள் அட்டவணையில் நீங்கள் குறித்து வைக்கவில்லை என்றால் அதை நடைமுறைப்படுத்த இயலாது. அதை தொடர்ச்சியாக செய்யவும் முடியாது. நீங்கள் மனதில் மட்டும் எண்ணிக்கொள்வது சரிவராத காரியமாகும். உங்களுடைய அட்டவணையில் இதை எழுதி வைத்திருப்பது மிகவும் அவசியமாகும். உங்களுடைய நேரத்திற்கு நீங்கள் மரியாதை செலுத்த வேண்டும். நீங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் ஓர் அட்டவணையை தயாரித்து நீங்கள் செய்ய வேண்டிய, அதாவது பின்பற்ற வேண்டிய பழக்க வழக்கங்களை அட்டவணையில் குறித்து வைப்பதே உங்களுடைய நேரத்தை மதிக்கும், போற்றும் வழிமுறையாகும். அனைத்து விஷயங்களின் மீதும் உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லை என்று நீங்கள் கூறலாம். ஆனால் நீங்கள் ஒரு செயல் திட்டத்தை உருவாக்க முடியும் தானே? ஒரு திட்டம் என்பது நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை அடைவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைகிறது. திட்டங்கள் மட்டுமே நடைமுறைக்கு ஒத்து வராது அல்லவா? ஆனால் நீங்கள் விரும்பும் வாழ்க்கைக்கு நெருக்கமாக இந்த வாய்ப்புகள் திட்டமாக அமைகின்றன. நீங்கள் விரும்பும் வாழ்க்கைக்கு இந்த திட்டங்கள் உங்களை வழிநடத்தி செல்கின்றன. அன்பான நேயர்களே, குமாரி லாவண்யா செல்வம் சற்று முன் நாம் நமது லட்சியத்தை அடைய செயல் திட்டம் உருவாக்குதல் அவசியம் என்றார்கள். அச்செயல் திட்டமானது வெறுமனே எண்ண அளவில் இல்லாமல் எழுத்து வடிவம் பெறும்போது அச்செயலை நாம் செய்வதற்கான வலுவை, அதாவது பலத்தை பெறுவோம் என்றார்கள். வாருங்கள் நேயர்களே, தொடர்ந்து அவர் இத்தலைப்பை ஒட்டி கூறும் கருத்தை காண்போம். நீங்கள் உங்கள் நேரத்தை செலவிட ஒரு திட்டத்தை உருவாக்கவில்லை என்றால் நீங்கள் வெறுமனே நேரத்தை வீணடிப்பீர்கள் அல்லது நேரத்தை மனம் போன போக்கில் செலவிடுவீர்கள். உங்களில் எத்தனை பேர் தினமும் உணவு உண்ணும் நேரத்தை தவறவிடுகின்றீர்கள்? இதுவும் திட்டமிடுதல் மற்றும் தயார் நிலைப்படுத்துதலின் கீழ்தான் வரும். வாழ்வில் தலை சிறந்த வெற்றியாளர்களுக்கு தங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் எவ்வாறு செலவிடுகின்றனர் என்பதற்கான
அட்டவணையும் திட்டமும் வைத்திருப்பார்கள். கவனத்தில் கொள்ளுங்கள், ஒரு முக்கியமான நபருடனான சந்திப்பை ஒருபோதும் நாம் தவறவிட மாட்டோம். பின்பு எதற்காக நம்முடனான சந்திப்பை மட்டும் நாம் தவறவிடுகின்றோம்? இந்த உலகில் மிகவும் ஆரோக்கியமான, செல்வந்தர் மற்றும் வெற்றிகரமான மக்கள் தங்கள் நேரத்தை புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்துகின்றனர். அவர்கள் கற்றலுக்காக தங்கள் நேரத்தை செலவிடுகிறார்கள். ஒரு நாளைக்கு குறைந்தது 30 நிமிடங்களாவது வாசிப்பதிலும், போட்காஸ்ட் கேட்பதிலும், புது பாடநெறிகளை கற்பதிலும் செலவிடுகின்றனர். அதன் மூலம் அவர்கள் வளர்ந்து வருகின்றார்கள். மற்ற மனிதர்கள் யாரும் முதலீடு செய்யாத வகையில் இவர்கள் வாழ்வில் வெற்றி அடைந்தவர்கள் தங்களுக்குள் முதலீடு செய்து கொள்கின்றனர். இவ்வாறு தங்களின் மேல் முதலீடு செய்வதற்கான காரணம் அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது. அது என்னவென்றால், தங்களுக்கென செலவிடும் நேரம் அவர்களை வெற்றி பாதையில் வளர்ச்சியை நோக்கி இட்டு செல்கின்றது எனும் ரகசியம்தான். மேலும் ஒன்றை நீங்கள் ஆழமாக மதித்தீர்கள் என்றால் அதற்காக நீங்கள் திட்டமிடுவீர்கள், காரியங்களை ஒழுங்குபடுத்துவீர்கள், அட்டவணை தயாரிப்பீர்கள். மாறாக நீங்கள் அந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை என்றால் அதற்கான எந்த ஒரு திட்டமும் அட்டவணையோ வைத்திருக்க மாட்டீர்கள். உங்கள் நேரத்தை மதிக்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்வை மதிக்கிறீர்கள் என்று பொருள்படுகின்றது. உங்களை நீங்கள் மதிக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கென ஒரு அட்டவணையை திட்டமிடுதல் அவசியமாகின்றது. இந்த அட்டவணையை நீங்கள் தயார் செய்யும் பொழுது நீங்கள் மதிப்பு கொடுக்கும் அனைத்து விஷயங்களையும் அதில் இணைக்க வேண்டும். உதாரணத்திற்கு, நீங்கள் சாப்பிடும் நேரம், உறங்கும் நேரம், உடற்பயிற்சிக்கென பிரத்யேகமான நேரம், நன்றி உணர்விற்கான நேரம், இதுபோல் அனைத்து பழக்க வழக்கங்களுக்கும் அட்டவணையில் திட்டமிடலும் தேவைப்படுகின்றது. அப்படி நீங்கள் உங்கள் அட்டவணையில் இவற்றை இணைத்திருக்கவில்லை என்றால் நீங்கள் அந்த குறிப்பிட்ட விஷயங்களை மதிக்கவில்லை என்றுதான் அர்த்தமாகின்றது. அன்பான அமுதமலை வானொலி நேயர்களே, நம்மில் பலர் நமக்காக செலவிடும் நேரத்தை குறைத்து கொண்டு பிறருக்காக நாம் அனைத்து காரியங்களும் செய்கிறோம். எப்பொழுது நாம் நமக்கென ஒரு செயல் திட்டத்தையும் அட்டவணையும் வைத்திருக்கிறோமோ அப்பொழுதுதான் வெற்றியாளர்களைப் போல் நாமும் வெற்றி அடைய முடியும். இத்தகைய வெற்றியாளர்கள் தங்களுடைய முதலீடை படிப்பு வடிவிலும், அதாவது வாசித்தல், பயனுள்ள காரியங்களில் செலவிடுதல் போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் தம்மை தாமே வளர்ச்சிக்கு இட்டு செல்லும் இத்தகைய செயல்களில் ஈடுபடும்போது வெற்றியாகப்பட்டது அவர்களுக்கு மிக சுலபமாக கிடைக்கின்றது. வாருங்கள் நேயர்களே, தொடர்ந்து மேலும் குமாரி லாவண்யா செல்வம் இத்தலைப்பை ஒட்டி கூறும் கருத்துக்களை கவனிப்போம். அட்டவணை வைத்திருப்பதும் திட்டங்கள் வைத்திருப்பதும் மிகவும் முக்கியம் என்று நாம் சற்று முன்பு பார்த்தோம். அதாவது நாம் செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும், நம் வாழ்வில் முக்கியமாக கருதும் அனைத்து பழக்க வழக்கங்களையும் அட்டவணையில் குறிப்பிடுவது மிகவும் முக்கியம் என்று சற்று முன் பார்த்தோம். அதற்கான ஒரு உதாரணத்தையும் நான் இங்கு கொடுக்க விரும்புகிறேன். உதாரணத்திற்கு, நாளை மிகவும் வெற்றிகரமாக இருக்கும் ஒருவருடன் நீங்கள் சந்திப்பு நடத்த இருக்கின்றீர்கள் என்றால் அதை உங்கள் காலண்டரில், அதாவது அட்டவணையில் கண்டிப்பாக நீங்கள் குறித்து வைத்திருப்பீர்கள் தானே? ஏன் அவ்வாறு நீங்கள் செய்கின்றீர்கள் என்று சற்று யோசித்து பாருங்கள். காரணம், இந்த ஒரு சந்திப்பை நீங்கள் தவறவிட தயாராக இல்லை. ஆகவே அந்த குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் மறக்கக்கூடாது என்பதற்காகவே கேலண்டரில் குறித்து வைத்துள்ளீர்கள். ஆனால் இதுவே ஒரு தியான பயிற்சியை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். அந்த தியான பயிற்சிக்கான நேரம் ஏன் உங்கள் அட்டவணையில் இல்லை? நீங்கள் ஏன் அந்த தியான பயிற்சியை, அதாவது நான் 7 முதல் 8 மணி வரை தியானம் செய்ய போகிறேன், இது என்னுடைய தியானத்திற்கான நேரம் என நீங்கள் உங்கள் அட்டவணையிலோ காலண்டரிலோ குறித்து வைக்கவில்லை? அதே போலத்தான் மற்ற பழக்க வழக்கங்களும். அமுதமழை இது ஆனந்தத்தின் அலை.
சற்று முன் குமாரி லாவண்யா செல்வம் அவர்கள் அட்டவணை வைப்பதின் முக்கியத்துவத்தை பற்றி நமக்கு கூறினார். குமாரி லாவண்யா செல்வம் அவர்கள் நமக்கு ஒரு உதாரணத்தை எடுத்துரைத்தார்கள். அதாவது, ஒரு முக்கிய நபரை நாம் சந்திக்க வேண்டியிருந்தால் அதற்கான குறிப்பை நமது அட்டவணையில் நாம் எழுதி வைத்துக் கொள்கிறோம். அதற்கான நேரத்தையும் நாம் கவனத்தில் கொண்டு அவரை சந்திக்க செல்கிறோம். எனினும் நம் வாழ்க்கையில் நாம் சில முக்கியமான விஷயங்களை செயல்புரிய வேண்டியிருப்பினும் அதை நமது அட்டவணையில் எழுதாததால் நாம் அச்செயலை செயல்புரிய தவறிவிடுகிறோம். இவ்வாறு காலை முதல் இரவு வரை நாம் பல விஷயங்களை செய்ய தவறிவிடுகிறோம். இது நமது வளர்ச்சிக்கு நாமே தடைக்கல்லாக இருப்பது போன்றிருக்கிறதல்லவா? எனவே இனிமேல் நாம் நமக்கான நேரத்தை ஒதுக்கி நாம் செய்ய வேண்டிய காரியங்களை அட்டவணையில் குறித்து கொண்டு முறையாக செய்யும் பொழுது இந்த மாற்றம் நமது வாழ்வில் முன்னேற்றத்தை கொண்டு வரும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. நேயர்களே, சற்று முன் நேரத்தையும் பணத்தையும் நாம் தவறான வழியில் செலவிடுவதை பற்றி குமாரி லாவண்யா செல்வம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். மேலும் பணத்தை நாம் குறிப்பாக எவ்வாறு செலவிடலாம், நமது முன்னேற்றத்தை நாம் எவ்வாறு சுலபமாக அடையலாம் என்பதை பற்றி மேலும் காண்போம். வாரீர். பணத்தை பற்றி நாம் இன்னும் சற்று விரிவாக காண்போம். தற்போது அமெரிக்கர்களின் அதிக பண விரயங்கள் குறித்து மேற்கொண்ட ஆய்வின் முடிவில் 68% மக்கள் சாப்பாட்டுக்கே பணத்தை வீணடித்துள்ளனர் என தெரிய வந்துள்ளது. அதேபோன்று 25% மக்கள் மது மற்றும் குடிப்பதில் பெண்களை விட ஆண்கள் அதிகமாக இருக்கின்றனர். ஆல்கஹால் மற்றும் குளிர்பானங்களில் தங்கள் பணத்தை வீணாக்குவதாகவும் தெரிய வந்துள்ளது. 13% மக்கள் ஆடைகளுக்காகவும் 12% மக்கள் தங்கள் பணத்தை சிகரெட்டிற்காகவும் 9% மக்கள் தங்கள் பணத்தை திரும்ப பெற முடியாத பொருட்களின் மீதும் விரயமாக்குகின்றனர். அதேபோல் 6% மக்கள் லாட்டரிகளிலும் தங்கள் பணத்தை வீணடித்துள்ளனர். எனவே பணத்தை பற்றிய புரிதலும் பணத்தை நாம் எவ்வாறு செலவழிக்கின்றோம் என்ற புரிதலும் இங்கு அவசியமாகின்றது. நான் மேற்குறிப்பிட்டது போல் இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் தங்களுடைய பணத்தை திட்டமிடல் இல்லாததால் அதிகப்படியாக செலவழிக்கின்றனர். உதாரணத்திற்கு மது, ஆடை வாங்குதல், லாட்டரி டிக்கெட், இது போன்று பல வழிகளில் தங்கள் பணத்தை விட்டுவிடுகின்றனர். பணத்தை பற்றிய புரிந்துணர்வில் நாம் முதலில் படித்து கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், பணக்காரர்கள் பணத்திற்காக வேலை செய்வதில்லை. ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மக்களும் தான் பணத்திற்காக வேலை செய்கின்றனர். மாறாக பணக்காரர்கள் பணத்தை தங்களுக்காக வேலை செய்ய வைக்கின்றனர். இப்பொழுது நீங்கள் கேட்கலாம், நான் எவ்வாறு பணம் சம்பாதிப்பது, என்னிடம் இருக்கும் பணத்தை நான் எவ்வாறு பெருக்குவது என உங்கள் மனதில் கேள்விகள் எழலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களின் புத்தியை பயன்படுத்துவதாகும். தொடர்ந்து லாவண்யா செல்வம் அவர்கள் பணத்தை பற்றி என்ன கருத்து கூறுகிறார் என்பதை காண்போம். எப்போது நீங்கள் உங்கள் முயற்சியை கைவிடுகிறீர்களோ அப்போதே நீங்கள் ஏழைகள் என கருதப்படுகிறீர்கள். ஆகவே நீங்கள் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கும் வரை, அதாவது வாழ்வில் முன்னேற முயற்சித்து கொண்டிருக்கும் வரை நீங்கள் பணத்தை ஈர்ப்பதற்கான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றீர்கள் என்றுதான் பொருள்படுகின்றது. பெரும்பாலான மக்கள் பணக்காரர்களாக ஆவது பற்றி வெறுமனே பேசவும் கனவு காணவும் மட்டுமே செய்கின்றனர். ஆனால் அதற்கு மாறாக நீங்கள் தொடர்ந்து சிந்தியுங்கள், முயற்சியை கைவிடாதீர்கள். வாய்ப்புகள் வரும் போகும். எப்போது விரைவான தீர்மானங்களை எடுக்க வேண்டுமென்று தெரிந்திருப்பது ஒரு முக்கிய திறமையாகும். நீங்கள் கேட்ட வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இப்பொழுதே உங்களுடைய பாடம் துவங்குகிறது, அல்லது அடுத்த 10 வினாடிகளில் அந்த பாடம் முடிவடைந்து விடுகின்றது. இது உங்களின் சௌகரியம்தான். அதாவது உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களா இல்லையா? அதுதான் இங்கு கேட்கப்பட வேண்டிய முக்கிய கேள்வியாகும். இப்போதே உங்களால் தீர்மானிக்க முடியாவிட்டால்
பணத்தை உருவாக்குவதை பற்றி ஒருபோதும் உங்களால் கற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே விரைவான தீர்மானம் செய்வது இங்கு ஒரு முக்கிய வழிமுறையாகின்றது. அமுதமழை இணையதள வானொலி நேயர்களே, நாம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது நமக்கு கிடைக்கும் வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளுதல் அவசியம் என்றார்கள். அதாவது இங்கு நாம் திறம்பட சிந்தித்து விரைவான தீர்மானம் எடுக்கையில் நிச்சயமாக நாம் நமது வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் என குமாரி லாவண்யா அவர்கள் தெளிவாக விளக்கம் அளித்தார்கள். வாருங்கள், தொடர்ந்து அவர் கூறும் கருத்துக்களை பார்ப்போம். வாழ்க்கை பாடங்களை நீங்கள் கற்றால் வாழ்வில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். இல்லையென்றால் வாழ்க்கை தொடர்ந்து உங்களை தள்ளிக்கொண்டே இருக்கும். மக்கள் 2 விஷயங்களை செய்கின்றனர். வாழ்க்கை தங்களை அங்குமிங்கும் அலைக்கழிப்பதற்கு சிலர் அனுமதித்து விடுகின்றனர். மற்றவர்கள் கோபம் கொண்டு பதிலுக்கு அதனோடு மல்லுக்கு நிற்கின்றனர். வாழ்க்கைதான் மிக சிறந்த ஆசிரியர் என்று நான் கூறுவேன். பெரும்பாலான சமயங்களில் வாழ்க்கை நம்மிடம் பேசுவதில்லை. அது வெறுமனே நம்மை அங்குமிங்கும் தள்ளிவிடுகிறது. அந்த உந்துதல் ஒவ்வொன்றின் மூலமாக விழித்தெழு, நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது என்று வாழ்க்கை நம்மிடம் கூறிக்கொண்டே இருக்கிறது. வாழ்க்கை நம் எல்லோரையும் தள்ளிக்கொண்டே இருக்கிறது. சிலர் தங்கள் முயற்சியை கைவிட்டு விடுகின்றனர். மற்றவர்கள் எதிர்த்து சண்டையிடுகின்றனர். ஒரு சிலர் பாடத்தை கற்றுக்கொண்டு தொடர்ந்து முன்னேறுகின்றனர். இவர்கள் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள விரும்புகின்றனர். அத்தேவை அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் அதை கற்றுக்கொண்டு தொடர்ந்து முன்னோக்கி செல்கின்றனர். உங்களைப் போன்ற ஒரு சிலர் எதிர்த்து சண்டையிடுகின்றனர். இந்த பாடத்தை கற்றுக்கொண்டால் நீங்கள் ஒரு அறிவார்ந்த செல்வ செழிப்புடைய வாழ்க்கையை கண்டிப்பாக வாழலாம். இல்லையென்றால் உங்கள் பிரச்சனைகளுக்காக ஒரு வேலையை, குறைந்த சம்பளத்தை அல்லது உங்கள் முதலாளியை குறை கூறிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செலவிடுவீர்கள். உங்களுடைய அனைத்து பணப்பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பிற்காக காத்திருப்பதில் உங்களுடைய வாழ்நாள் கரைந்து போய்விடும். ஆகவே நாம் எதிலும் தேங்கி நின்றுவிடக்கூடாது. தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். நம் புத்தியை பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். முயற்சியை நாம் கைவிடவே கூடாது. நான் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். ஒரு சில வருடங்களில் நான் ஒரு மிகப்பெரிய பணக்காரராக உருவெடுப்பேன் எனும் தன்முனைப்பு உங்களுக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் பாடங்களை உடனுக்குடன் புரிந்து கொண்டு நமக்கு வரும் வாய்ப்புகளை விரைவான தீர்மானங்களை கொண்டு அவற்றை கையாள்வதன் மூலம் கண்டிப்பாக பணத்தை எவ்வாறு கையாள்வது எனும் சூட்சுமத்தை உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். மாற்றமே வாழ்வில் முன்னேற்றம் எனும் தலைப்பில் நாம் குமாரி லாவண்யா செல்வத்துடன் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். அன்பான இணையதள வானொலி நேயர்களே, சற்று முன் குமாரி லாவண்யா செல்வம் அவர்கள் நாம் வாழ்வில் முன்னேறி செல்லும் போது ஏற்படும் தடைகளைக் கண்டு துவண்டு போகாமல் அதனுடன் எதிர்த்து நிற்காமல் அவ்வாழ்வு நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்களை திறம்பட கற்று சரியான நேரத்தில் விரைவான தீர்மானத்தை மேற்கொண்டு நாம் நிச்சயமாக வெற்றி படியை நோக்கி செல்ல வேண்டும் என்றார்கள். அதாவது நாம் நமது ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும். ஒருபோதும் மனம் தளர்வடைந்து சோர்ந்து போகக்கூடாது என்றார்கள். இப்பொழுது சிறுவயதில் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை பற்றி நேர்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்பொழுது எனக்கு 5 அல்லது 6 வயது இருக்கும். என் மூத்த சகோதரரும் தாயாரும் என்னிடம், நீ தினமும் நாங்கள் கொடுக்கும் பணத்தை சேமித்தால் உன் அளவு, அதாவது என்னுடைய உயரத்திற்கேற்ப ஒரு பொம்மை வாங்கி கொடுப்பதாக கூறினார்கள். அன்று தொடக்கம் நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு கொடுக்கும் பணத்தை சேமித்து வந்தேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு சமமாக ஒரு பொம்மை கிடைக்கும் என்ற ஆசையில் இருந்தேன். பணமும் சேர்ந்தது,
நான் எதிர்பார்த்த அந்த நாளும் வந்தது. நான் உடனே என் அம்மாவிடம் சென்று நான் சேமித்த பணத்தை கொடுத்து, அம்மா, என் உயரத்திற்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுங்கள் என்றேன். மறுநாள் எனக்கு பொம்மை கிடைத்தது. ஆனால் என் தலையிலோ பேரிடி விழுந்துவிட்டது. ஏனென்றால் அந்த பொம்மை மிகச் சிறியதாக இருந்தது. நான் எதிர்பார்த்த அளவுக்கு என் உயரத்தில் இல்லை. மனம் உடைந்து போன நான் அன்றிலிருந்து சேமிக்கும் பழக்கத்தை விட்டுவிட்டேன். எனக்கு கிடைக்கும் பணத்தை எல்லாம் கடைசி வரை தின்பண்டங்களை வாங்கி சாப்பிடுவதிலும் என் நண்பர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுப்பதிலும் காலத்தை கழித்து வந்தேன். பிற்காலத்தில் நான் வளர்ந்து தொழிலுக்கு செல்லும் பொழுது சேமிக்கும் பழக்கத்தை நான் கைவிட்டதற்கு இதுவே காரணம் என்பதை உணர்ந்து கொண்டேன். என் பெற்றோர்கள், அதாவது என் தாயாரும் என் சகோதரரும், அவர்கள் கூறியது போல் எனக்கு அந்த பரிசை கொடுக்காததால் நான் மனமுடைந்து போனதுதான் இதற்கு காரணம் என்பதை புரிந்து கொண்டேன். எனவே பெற்றோர்களே, நீங்கள் பிள்ளைகளிடம் ஏதாவது தூண்டுதல் கூடி பணத்தை சேமிக்கும் அந்த உயரிய பழக்கத்தை விதைக்கும் பொழுது அதற்கேற்ற சன்மானத்தை அவர்களிடம் வழங்குதல் அவசியமாகும். எனவே பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலே பணத்தை கையாளும் முறையையும் நேரத்தை கையாளும் முறையையும் முறையாக கற்று கொடுத்தால் நிச்சயமாக பிற்காலத்தில் அவர்கள் அவ்விரு பொக்கிஷங்களையும் தங்கள் வாழ்வின் முன்னேற்றப்படிக்கு பயன்படுத்துவார்கள். எனவே நாம் நமது கடமையை செய்ய தவறவிடக்கூடாது. சிறுவயதில் நாங்கள் தான் கஷ்டப்பட்டோம், நீங்கள் ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்று அவர்கள் கேட்பதையெல்லாம் கடன் வாங்கி நாம் கொடுத்தால் பிற்காலத்தில் அவர்களுக்கு பணத்தின் அருமை தெரியாமல் போய்விடும். இத்தகைய குழந்தைகள்தான் பிற்காலத்தில் ஏழைகளாகின்றார்கள். படித்திருந்தும் அவர்களால் பணத்தை முறையாக நிர்வகிக்க தவறிவிடுகின்றனர். அன்பான நேயர்களே, இப்பொழுது நான் அண்மையில் படித்த ஒரு கதையை பற்றி கூறப்போகின்றேன். இக்கதையில் பணத்தை பற்றி மிக தெளிவான ஒரு கண்ணோட்டத்தை நாம் காணலாம். அதாவது, ஒரு மலை உச்சியில் ஒரு திருத்தலம் அமைந்திருந்தது. அதன் அடிவாரத்தில் வயோதிகர் ஒருவர் பூக்கடை நடத்தி வந்தார். அவருக்கு சுமார் 70 வயது இருக்கும். அவரது வயோதிக நிலையில் தனது வியாபாரத்தை தனது மகனிடமும் மகளிடமும் ஒப்படைத்து ஓய்வு பெற சென்று விட்டார். 3 மாதங்களுக்கு பிறகு அந்த இருவரும், ஏன் நம் தந்தையைப் போல் லட்சமாக நமக்கு வருமானம் வராமல் வெறும் 1000களில்தான் வருகிறது என கேள்விக்குறி அடைந்தனர். உடனே அவர்கள் தங்கள் தந்தையை அணுகி இதற்கான காரணத்தை கேட்டனர். அதற்கு அத்தந்தையானவர் 3 கேள்வி கேட்டார். முதலாவது கேள்வி, எந்த நேரத்தில் கடையை திறக்கிறீர்கள், மூடுகிறீர்கள் என்பதாகும். இரண்டாவது கேள்வி, அவர்கள் கடையை சுற்றி ஏதாவது திருமண மண்டபங்கள் இருக்கிறதா என்றார்கள். அந்த பெரியவர் கேட்ட 3வது கேள்வி என்னவென்றால், கடையில் எத்தனை பணியாட்கள் வேலை செய்கின்றனர் மற்றும் எத்தனை குளிர்சாதன பெட்டிகள் இயங்குகின்றன என்பதாகும். அதற்கு அவ்விருவரும், நாங்கள் அதில் எந்த மாற்றமும் செய்யவில்லை அப்பா என்றார்கள். அதற்கு அப்பெரியவர், நீங்கள் வியாபாரத்தில் லாபம் பெறாத போது அதனை பரிசோதித்து செலவினங்களை குறைத்தால்தான் உங்களால் அதனை சரி செய்ய முடியும் என கூறினார். இக்கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம் என்றால், நாம் அனைவரும் நமக்கு கிடைக்கும் வாய்ப்பை சரியான நேரத்தில் சரியான காலத்தில் பயன்படுத்த வேண்டும். பணத்தை ஈட்டும் காலத்தை நாம் தவறவிட்டால் பின்னால் வயோதிக காலத்தில் நம்மால் எதையும் செய்ய இயலாது. அடுத்து ஒரே வருமானத்தை நம்பியிராமல் மற்ற ஒரு வருமானத்தையும் நாம் கண்டிப்பாக தேர்வு செய்து அதிலிருந்து ஒரு வருமானத்தை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். 3வதாக, தேவையற்ற செலவினங்களை நாம் குறைக்க வேண்டும். அன்பான நேயர்களே, நமக்கு கிடைத்த 2 பொக்கிஷங்களான
நேரத்தையும் பணத்தையும் நாம் சரியான வழியில் செலவழிக்கும் பொழுது நிச்சயமாக நாம் வெற்றி கனிகளை பறிப்போம் என்பது திண்ணம். அமுத மழை, இது ஆனந்தத்தின் அலை. குமாரி லாவண்யா செல்வம் அவர்களே, இறுதியாக நீங்கள் நேயர்களுக்கு கூறும் கருத்து யாது? இறுதியாக நான் கூற விரும்புவது, நாம் முதலில் உணர வேண்டும். உண்மையான உணர்தல் இல்லாமல் எந்த முன்னேற்றமும் நிகழ இயலாது. நம் முயற்சியின்மையை, நம் தவறுகளை, நம் அலட்சியத்தை நாமாக அமர்ந்து அசை போடாவிட்டால் நமக்குள் எந்த மகசூலும் நிகழாது. உங்களின் நேரத்தை பற்றியும் பணத்தை பற்றியுமான புரிந்துணர்தல் உங்களிடம் உருவாக வேண்டும். நீங்கள் மாறாதவரை எந்த மாற்றமும் நிகழாது. நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள தயாராகாதவரை பிறரின் பிரார்த்தனையோ இறைவனின் அருட்கொடையோ உங்களுக்கு எந்த விதத்திலும் பயன் தராது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு என்பது வள்ளுவரின் வாக்கு. எனவே பொருள் தேடும் முயற்சியில் நாம் அருளை தொலைத்துவிடக்கூடாது. இரண்டிலும் நாம் சமநிலை வகுக்க வேண்டும். இதற்கான முயற்சிகளில் ஒன்றுதான் தியானமாகும். நீங்கள் மூச்சு பயிற்சி செய்த பின்னர் எளிமையான தியானங்களை செய்து பழகலாம். நீங்கள் அருகாமையில் உள்ள இலவச தியான மையங்களையும் நாடி தியானத்தை கற்றுக்கொண்டு உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி இறை அருளை பெற்று சீரும் சிறப்புமாக வாழ அமுதமழை இணையதள வானொலி சார்பில் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி குமாரி சாந்தி அவர்களே. இந்த வாய்ப்பை அளித்த அமுதமலை இணையதள வானொலி நிலையத்திற்கும் என்னுடைய நன்றிகள். நன்றி, வணக்கம். அமுதமழை, இது ஆனந்தத்தின் அலை. நிகழ்ச்சி ஒரு நிறைவை நாடுகின்றது. இதுவரை நாம் இறைவன் நமக்கு அருளிய நேரத்தையும் பணத்தையும் எவ்வாறு முறையாக கையாண்டு இறை அருளோடு நம் வாழ்வில் வெற்றி வாகை சூடலாம் என்பதை பற்றி தெளிவாக நமக்கு எடுத்துரைத்த குமாரி லாவண்யா செல்வம் அவர்களுக்கு இவ்வேளையில் அமுதமலை இணையதள வானொலி நேயர்களின் சார்பில் நன்றி மலர்களை சமர்ப்பிக்கின்றோம். நன்றி குமாரி லாவண்யா செல்வம் அவர்களே, ஞா 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 செல்வம்